தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 9/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அனைத்து நலன்களும் நிரம்ப பெற்ற நன்னாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 87:7. எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது, எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு நல் ஆலோசனை என்னவென்றால், பாடுவோரும் ஆடுவோரும் என்றால் நம்மை சேர்ந்து நம்முடைய இன்பங்களில் பங்கு பெறுகின்ற, துன்பங்களில் பங்கு பெறுகின்ற உற்றார் உறவினர் நண்பர்கள் என ஜாதிகள் பந்தத்தார் அனைவருமே என்ன கூறுவாராம் தெரியுமா? எங்களுடைய ஆசீர்வாதம் உன்னிடம்தான் உள்ளது, நீதான் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு, நாங்கள் இவ்வளவு ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு காரணமாக உள்ளாய் என்று நம்மையும் நம் சந்ததியும் குறித்து பெருமையாக கூறுவார்களாம். அப்படி என்றால் என்ன தெரியுமா? நாம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் நம்மை கோடானு கோடியாய் பெருக செய்ய போகின்றார் என்பதுதான் இந்த செய்தி நமக்கு கூறுகின்றது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம் தெரியுமா? இந்த நாட்களில் இந்த திருவருகை, அதாவது கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்ற நாம், கிறிஸ்து பிறப்பு என்ன கூறுகிறது நமக்கு? ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும், அவர்கள் தேவைகளை சந்தித்து ஒவ்வொருவராக பார்த்தவர்களுக்கு என்ன தேவை, ஆடை என்றால் ஆடை கொடுக்க வேண்டும், அப்படி என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை எல்லாம் நாம் பிறருக்கு கொடுத்து அவர்களையும் மகிழ்ச்சி அடைய செய்து, கிறிஸ்துமஸ் என்றால் பகிர்ந்து கொடுத்தல், பிறரை மகிழ்வித்தல் என்ற செய்தியை பிறருக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் எங்கள் இயேசுவை விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி குறையாது. ஆகவே நீங்கள் இயேசுவை விசுவாசிங்கள் என்று நம்முடைய கிரியைகள் மூலமாக நாம் பிற இனத்தவரையும் கர்த்தரை விசுவசிக்க செய்ய வேண்டும் என்றுதான் இந்த செய்தி மூலமாக கர்த்தர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, அப்படி நாம் மட்டுமல்ல, நமது சந்ததியில் உள்ள சிறு சிறு பிள்ளைகளை கூட நாம் எந்த நாட்களில் கொடை கொடுக்கின்ற அவர்களுக்கு, அவர்கள் கையில் ஒரு சிறு பொருளை கொடுத்து, இதை சிறு பிள்ளைகளுக்கு, பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுங்கள், கிறிஸ்துவை அறியாத சகோதர சகோதரிகளுக்கு கொடுங்கள் என்று அவர்களையும் நாம் கொடுப்பதில் நாம் பழக்குவிக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன கூறுகின்றார் பார்த்தீர்களா? நம்முடைய இனஜன பந்துகளுக்கே நாம் கொடுக்கின்ற அளவிற்கு நம்முடைய வருமானத்தை வர்த்திக்க செய்து நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பேர் என்று வாக்குரைக்கின்றார். அதன்படி ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த செய்தி மூலமாக நாங்கள் இந்த நாட்களில் பிறருக்கு கொடுக்கும் பொழுது, இல்லாதவர்களை பார்த்து கொடுக்கும் பொழுது, நீர் எங்களையும் எங்கள் சந்ததியையும் எங்களுடைய தலைமுறைகள் அனைவருக்குமே நாங்கள் கொடுக்கின்ற அளவிற்கு எங்களையும் எங்கள் சந்ததியையும் ஆசீர்வதித்து கோடான கோடியை பெருக செய்வீர் என்று கூறின இந்த அன்பு அருமையான செய்திக்காக கோடி நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் அனைவரும் இப்பொழுது நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். நாங்களும் பிறருக்கு நாங்கள் கொடுப்போம், பிறர் இல்லாதவர்களை தேடி சென்று கொடுப்போம், எங்களுடைய சிறு சிறு பிள்ளைகளை கூட அப்படி பழக்குவிப்போம் என்று யார் யாரெல்லாம் உறுதியெடுக்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிங்க, கொடுக்கின்ற அளவுக்கு உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.